இப்போ சொல்ல போறியா இல்லையா? ஏய் ரம்யா, 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 இப்ப எதுக்கு அழுதுட்டு இருக்க? என்ன ஆச்சுன்னு சொல்லு. பதில் தெரியலன்னா பரவாயில்ல அண்ணி, அவங்க என்ன கேள்வியே கேட்கல அண்ணி. பேசிக் மேனர்ஸ் தெரியல, நீ யாருன்னு சொல்ல தெரியல. இதுல எந்த தைரியத்துல நீ இன்டர்வியூக்கு கிளம்பி வந்திருக்க? என்ன வேலைக்கு வரோம், அதுக்கு நம்ம தகுதியானவங்களா, அதெல்லாம் தெரியறதே இல்ல. புதுசா வர கிளைண்ட்ஸ் கிட்ட நம்ம ப்ராஜெக்ட் ஐடியாவை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ண போறா இவ? திக்கி திக்கியா? இதெல்லாம் பெரிய சகுனத்தட. எனக்கு குறையா அண்ணி? சொல்லுங்க அண்ணி, குறை இருக்குன்னு சொல்லி வேலை பார்க்க விடாம என்னை இப்ப ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அண்ணி. எதுக்கு பழற? முதல்ல கண்ணை தொட. வாயும் கூட. அண்ணி என்ன பண்றீங்க? எங்க போறீங்க? சொல்றேன் வா. மாமா இருமா, நீ பாட்டு உள்ள போய்கிட்டு இருக்க. உள்ள இன்டர்வியூ நடக்குதுமா. அதுக்குதான் நாங்களும் வந்திருக்கோம். ஃபியூச்சர் ஆஃப் ஆடியோங்கிற டாபிக்கை பத்தி தான் நீங்க இப்ப பேச போறீங்க. அதுல யாரு பெஸ்டா பேசுறீங்களோ அவங்களுக்கு இந்த ஜாப். யூ ஸ்டார்ட் ஃபர்ஸ்ட்.